அப்படின்னு சொல்லுது. கல்லும் மண்ணும் தோன்றதுக்கு முன்னாடியே இந்த மக்கள் தோன்றிட்டாங்க அப்படின்னு. சரி, இவங்க தான் இப்படி சொல்றாங்க, பாரதி கிட்ட கேட்போம், அவர் தான் கரெக்டா சொல்வார் அப்படின்னு பாரதிட்ட போய் கேட்டோம். பாரதி, இந்த மொழி எப்ப தோன்றுச்சு? பாரதி சொன்னாரு, தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்திடும் சூழ்களை வாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்று உணர முடியாத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்னு சொன்னாரு. இந்த 3 காலமும் உணரக்கூடிய பெரிய ஆட்கள் இருப்பாங்கல்ல, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இது எல்லாத்தையும் கரெக்டா பார்த்து சொல்லக்கூடியவங்க கூட இந்த மொழி என்றைக்கு தோன்றியது என்று சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட இயல்பு எங்கள் தமிழ் தாய்க்கு ஒன்று என்று பாரதி சொன்னார். கல் தோன்றா மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி அப்படின்னா, கல்லும் மண்ணும் தோன்றதுக்கு முன்னாடி தமிழ் இருக்கான்னு அர்த்தமா? மண்ணால் ஆனது தானே கல்லு. அப்படி இருக்கும்போது எப்படி மண் தோன்றாம கல் தோன்றிருக்கும்? இந்த அடிப்படை அறிவு இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. சமஸ்கிருதம் வடமொழி, ஹிந்தி அந்நிய மொழின்னு சொன்னாங்கன்னா உங்க வாயில தமிழ் நிக்காது. நீங்க சிந்திக்கிறது எல்லாமே உங்களுக்கு எதிராக தான் போய் முடியும். அதனால சொல்றேன், சமஸ்கிருதம் வடமொழியோ ஹிந்தி அந்நிய மொழியோ கிடையாது. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி அப்படின்னா, கல் தோன்றா அப்படிங்கிறது கல்வியையும், மண் தோன்றா அப்படிங்கிறதுல மன்னர்கள் தோன்றாத காலத்தையும், இந்த 2 காலத்தையும் குறிக்குது. இந்த 2 விஷயத்தையும் குறிக்குது. அதாவது கல் தோன்றி மண் தோன்றா அப்படின்னா, கல்வி இருந்துச்சு ஆனா மன்னர்கள் இல்ல. அந்த மன்னர்கள்ல ஒருத்தன் தான் வாள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அப்படி வாள் எடுத்த ஒருத்தன் தான் மன்னர். மண்ணு தோன்றாம எப்படி கல் தோன்றும்? மண்ணால உருவானது தானே கல்லு. கல்வி வந்துருச்சு ஆனா மன்னர்கள் வரல. எப்போ மன்னர்கள் வந்தா அப்படின்னா, வாள் எடுக்கும் போது. எல்லாருமே நாட்டு மன்னர்கள் தான். அதுல ஒருத்தன் தான் ராமன், அதுல ஒருத்தன் தான் ராஜராஜ சோழன். அந்த மாதிரி சொல்றதுக்காக அது சொன்னாங்க. மற்றபடி கல் தோன்றி மண் தோன்றான்னா நீங்க சொல்ற அர்த்தத்துல கிடையாது. சமஸ்கிருதம் வடமொழி, ஹிந்தி அந்நிய மொழினா உங்க வாயில எப்படி தமிழ் நிற்கும்? முத்தமிழ் அப்படின்னா, 3 தமிழ் அப்படின்னா, பைந்தமிழ் அப்படின்னா, தீண்டமிழ் அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான். சமஸ்கிருதம், ஹிந்தி, தமிழ், இந்த 3 சேர்ந்துதான் முத்தமிழ். நாம பேசிட்டு இருக்கிறது பதத்துல பேசிட்டு இருக்கோம், பதந்தமிழ்ல பேசிட்டு இருக்கோம். அதாவது நாம பேசுறது சமஸ்கிருதம். சமஸ்கிருதம் வடமொழி, ஹிந்தி அந்நிய மொழின்னு சொன்னீங்கன்னா உங்க வாயில தமிழ் நிக்காது. எழுதி வச்சிடுங்க. நீங்க ஒரு நாள் இந்த நாட்டிலையும் இந்த நாட்டு மக்களிடத்திலையும் இந்த மொழி முன்னாடியும் நீங்க தலை குனிஞ்சு நிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். சரி, தமிழ்னு பேசுறீங்களா? ஹிந்தி தெரிஞ்சாதான் தமிழுக்கு அர்த்தம் சொல்ல முடியும். ஹிந்திக்கும் தமிழுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அவங்களால சொல்ல முடியாது. ஹிந்தி தெரிஞ்சாதான் தமிழுக்கு அர்த்தம் சொல்ல முடியும். அம்மானா என்ன, மாணவினா என்ன, கல்வினா என்ன, அரசியல்னா என்ன, வணக்கம்னா என்ன, பகுத்தறிவுனா என்ன, மாண்புமிகுனா என்ன, இருமாப்புனா என்ன, கடவுள்னா என்ன, நாம் தமிழர் கட்சியில நாம் என்றால் என்ன? இதுல ஏதாவது ஒரு கேள்விக்கு ஹிந்தி இல்லாம நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா என்னைய தூக்குல போட்டுடுங்க. தூக்கு மேலேயே தூசி தட்டி வைங்க, நான் வரேன். அதை விட்டுட்டு சும்மா வடமொழினா அப்பெல்லாம் இனிமே யாராவது வடமொழின்னு சொல்லக்கூடாது. சமஸ்கிருதம் வடமொழின்னு எதை சொல்றீங்களோ அதை பிரிச்சுட்டு உள்ள போனீங்கன்னா தமிழ் தான் இருக்கும். எதை நீங்க தமிழ் சொல்றீங்களோ அதை பிரிச்சுட்டு உள்ள போனீங்கன்னா ஹிந்தி இருக்கும். இந்த 2 தான் இருக்கும், வேற எதுவும் இருக்காது. பாருங்க, திராவிடம் அப்படிங்கிறது சமஸ்கிருதம் தானே. அதை பிரிச்சுட்டு உள்ள போனீங்கன்னா திரு கூட்டல் அவர் கூட்டல் இடம், திரு அவரிடம் திராவிடம் அப்படின்னு வரும். இப்ப திரு என்னது? தமிழ். அவர் என்னது? தமிழ். இடம் என்னது? தமிழ். அதுக்கு முன்னாடி சமஸ்கிருதம். எப்படி வந்தது? சமஸ்கிருதத்தை பிரிச்சுட்டு உள்ள போனீங்கன்னா தமிழ் தான் வரும். அவசரம் அப்படிங்கிறதும் சமஸ்கிருதம் தானே. ஆனா அதை பிரிச்சுட்டு உள்ள போனீங்கன்னா அவர் கூட்டல் சார் கூட்டல் அறம் அவர் சரம் இப்படிதான் வரும். அவசரம் சமஸ்கிருதம், அதை பிரிச்சுட்டு உள்ள போனீங்கன்னா தமிழ். அதே மாதிரி அம்மாங்கிறது தமிழ் தானே. இப்ப அம்மாவை பிரிச்சீங்கன்னா அம்மு கூட்டல் மா. அம்னா என்னது? தெரியாது. மானா என்னது? தெரியாது. இது ஹிந்தி படிச்சாதான் கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரிதான் சக்காலத்தி தமிழ் தானே. சக் கூட்டல் காலம் கூட்டல் ஆத்தி சக்காலத்தி. சக்குனா என்னது? தெரியாது. காலம்னா தெரியும். ஆத்தி தெரியாது. ஆத்தி சூடி அது தெரியும், அது தமிழ். சக்காலத்தி அது தமிழ். குஜராத்தி அது குஜராத்தி. அது நமக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது, அது வடமொழி. அப்போ இப்போ என்னது? எதை நீங்க தமிழ் சொல்றீங்களோ அதை பிரிச்சீங்கன்னா ஹிந்தி இருக்கும். எதை சமஸ்கிருதம் சொல்றீங்களோ அதை பிரிச்சீங்கன்னா உள்ள தமிழ் இருக்கும். இது எல்லாத்தையும் பிரிச்சீங்கன்னா உள்ள ஹிந்தி இருக்கும். ஏன்னா இதெல்லாம் தமிழ் தானே சொல்றீங்க. அப்ப இதெல்லாம் பிரிச்சு உள்ள போனீங்கன்னா ஹிந்தி இருக்கும். அதனாலதான் உங்களுக்கு அர்த்தம் புரிய மாட்டேங்குது. அர்த்தம் கேட்டா சொல்ல தெரியல. ஏன்னா ஹிந்தி தான் முத்தமிழ்ல வர 2வது தமிழ் ஹிந்தி. நாம பேசிட்டு இருக்கு சமஸ்கிருதம். பதம், பகுபதம், பகபதம். பைந்தமிழ்னாலும் ஒண்ணுதான், தீன் தமிழ்னாலும் ஒண்ணுதான். தீன் தமிழ்னா 3 தமிழ். தீன்னா ஹிந்தியில 3 தானே, அதான் தீன் தமிழ்னு சொல்றாங்க. ஹிந்திங்கிறது முத்தமிழ்ல வர 2வது தமிழ் ஹிந்தி.